Harry Potter and the Order of Phoenix, Chapter 26, Part 2, Seen and Unforeseen. ஸோ ஹாரி கண்ணை மூடினோடனே படுத்து தூங்கிடுவான், நல்லா தூங்கிடுவானா. ஆனால் இப்போ அவன் பார்க்குறதுக்கு ரொம்பவே இருட்டாக இருக்கிற. இப்போ நான் சொல்ல போகிறதுல நீங்களாவே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாரி இப்போது ஒரு ரூமில் நின்றுட்டுருப்பான். அந்த ரூம் நல்லா இருட்டாக இருக்கும். சுற்றி கர்டைன் போட்டிருப்பாங்க. விண்டோஸ்லேருந்து எந்த வெளிச்சமும் வராது, ஏன்னா எல்லாத்தையுமே கர்டைன் போட்டு மூடியிருப்பாங்க. அங்கே ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கும். நான் சொல்கிறத வச்சு நீங்களாவே இமேஜின் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் நின்றுட்டுருப்பானா, அவனுக்கு முன்னாடி ஒரு சேர் இருக்கும். அந்த சேரை அவன் பிடிச்சிட்ருப்பான். அந்த சேருக்கு பின்னாடி கட்ட மாதிரி இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு அவன் நின்றுட்டுருப்பான். அவனோட கைகள் நல்ல விரல்லாம் நல்ல நீளமாக இருக்குமா. அவனோட கை அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரீமாக வெளுத்து போய் இது வரைக்கும் அவன் வெயிலே வராத மாதிரி, பல வருஷமாக அவன் வெயிலவே பார்க்காத மாதிரி, சூரியனவே பார்க்காத மாதிரி அந்த அளவுக்கு வெளுத்து போய் நல்ல நீளமாக இருக்குமா. அதனால பார்க்க எப்படி இருக்கும்னா, வெளுத்து போன ஸ்பைடர் அந்த சேரில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவன் அந்த சேரை பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். அந்த சேருக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பொருத்திருப்பாங்களே, அதுலேருந்து வர வெளிச்சத்தில் அவன் பார்ப்பான். ஒரு ஆள் மண்டி போட்டு கீழே நல்லா குனிஞ்சு உக்காந்துட்ருப்பான். அவன் பிளாக் கலரில் ரோப்ஸ் போட்டிருப்பான். நல்லா மண்டி போட்டு கீழே பவ் பண்ணி அப்படி உக்காந்துட்ருப்பான். எனக்கு யாரோ ரொம்ப தப்பாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு ஹாரி பேசுவானா. அவனோட வாய்ஸே ரொம்ப ஹையாக ரொம்ப கோல்டான வாய்ஸாக இருக்கும். பயங்கர கோவத்தில் அவன் பேசுகிற மாதிரி இருக்கும். மாஸ்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த சேருக்கு முன்னாடி ஒரு ஆள் மண்டி போட்டுட்டு உட்காந்துருக்காருல, அவர் கெஞ்சி பேசுவார். அந்த கேண்டில் லைட்லேருந்து வர வெளிச்சத்தில் அவர் பயங்கரமாக பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்காருன்றது ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நான் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன் ரூக்குட் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி கோல்டான க்ரூவலான வாய்ஸில் பேசுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூக்குட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவன். தென் ஹாரி அந்த சேர்லேருந்து கையை எடுத்துகிட்டு இப்போ அந்த மண்டி போட்டுட்டு நடுங்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்ல ரூக்குட், அவன் முன்னாடி போய் நின்றுட்டுருப்பான். நீ சொல்கிறது தான் உண்மைதானா ரூக்குட் அப்படின்னு ஹாரி அவர்கிட்ட கேட்பானா. ஆமாம் மயிலாட, ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த ஆள் பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டே பேசுவார். போர்ட்னால் அதை எடுத்துருக்க முடியும்னு ஆவரி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு ஹாரி பேசுவான். நல்லா கேட்டுக்கோங்க, போர்டுனால் எடுத்துருக்க முடியும்னு ஆவரி என்கிட்ட சொன்னான்னு ஹாரி ரூக்குட்கிட்ட கேட்பானா. போர்டுனால் அதை எடுத்துருக்கவே முடியாது மாஸ்டர், போர்டுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால தான் மேல்ஃபாய் அவன் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டும் அதுக்கு எதிராக அவன் பயங்கரமாக போராடினான் அப்படின்னு ரூக்குட் சொல்லுவார். எந்திரிச்சு நில்லு ரூக்குட் அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லுவான். அந்த மண்டி போட்டு நடுங்கிக்கிட்டு இருக்க அந்த ஆள் இப்போ எந்திரிச்சு ஹாரி சொன்னதை ஒபே பண்ணிவிட்டு எந்திரிச்சு நடுங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பாரா. நீ எனக்கு உருப்படியான விஷயத்த சொல்லியிருக்க ரூக்குட், ஆனால் தேவையே இல்லாமல் இவ்வளோ நாளாக டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். பட் பரவாயில்ல, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். உனக்கு லார்ட் வால்டமோர்ட்டோட கிராட்டிடியூட் இருக்கு ரூக்குட் அப்படின்னு ஹாரி அந்த ரூக்குட் கிட்டக்க பேசுவான். தேங்க்யூ மைலார்டு, தேங்க்யூ மைலார்டுன்னு ரூக்குட் ரொம்ப நிம்மதியோடு பேசுவார். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, உனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹாரி ரூக்குட் கிட்ட சொல்லுவான். அஃப்கோர்ஸ் மைலார்டு, அஃப்கோர்ஸ், நான் எதை வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு ரூக்குடும் ஹாரி கிட்டக்க கெஞ்சி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்லுவானா. வெரி வெல், நீ இப்போ கிளம்பலாம், ஆவரி அனுப்பிச்சுடு அப்படின்னு ஹாரி ரூக்குட் கிட்ட சொல்லுவார். ரூக்குட் அப்படியே கீழே குனிஞ்ச மணிக்கவே அப்படியே பின்னாடியே நகர்ந்து நல்லா ஹாரியை பார்த்து பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அந்த ரூம்லேருந்து அவர் கிளம்பி போயிடுவாரா. இப்போது அந்த இருட்டான ரூமில் ஹாரி மட்டும்தான் நின்றுட்டுருப்பான். அங்கே இருக்கிற ஒரு செவரில் ஒரு மிரர் இருக்கும். ரொம்ப பழைய காலத்து கண்ணாடி இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குமா. ஹாரி அந்த கண்ணாடியை பார்த்து நடந்து போவானா. இப்போது அவனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில் நல்லா பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு, நல்லா கிளியராக ஆகிட்டு இருந்ததா. அவனோட ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ ஒயிட் கலரில் மண்டையோடு இருக்கும்ல ஸ்கல்லு, அது என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரி அவனோட ஃபேஸ் அவ்வளோ வெள்ளைன்னு அவ்வளோ வெளுத்து போய் இருந்தது. அவனோட கண்கள் சிவப்பு கலரில் இருந்தது. அவனுக்கு மூக்கே இல்லை, ரெண்டு பக்கமும் அந்த மூக்கு ஓட்டைக்கு பதிலாக ஸ்லிட்டு மாதிரி லைட்டாக கீறி விட்ட மாதிரி இருந்தது. நோ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். என்ன அப்படின்னு ஹாரி பக்கத்தில் இன்னொன்று வாய்ஸ் பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்கும்.
ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக கிறுக்கு பிடிச்சவன் மாதிரி ஆடுவானா. ஆடி சுற்றி ஹேங்கிங்ஸாக இருக்கும்ல, லைக் அவனோட பெட்டில் வந்து கர்டைன்ஸ் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்களே, அதுலேருந்து நல்லா சுற்றி அவன் ஆடின ஆட்டத்தில் சுற்றி அப்படியே பெட்டிலேருந்து உருண்டு கீழே விழுந்துருவான். ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவனுக்கு தான் எங்கே இருக்கோன்னே தெரியல. கண்ணை திறந்தா அந்த மண்டையோடு மாதிரி வெளுத்து போயிருக்கிற முகம்தான் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுன்ற பயத்தில் அவன் கண்ணவே திறக்க மாட்டானா. ஆனால் ரானோட வாய்ஸ் பக்கத்தில் கேட்டுட்ருக்கோம். கிறுக்குத்தனமாக ஆடுறதை நிறுத்தினாதான் என்னால் உன்னை இதுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பானா. ஹாரி கண்ணை திறந்து பார்ப்பான். பார்த்தா ரான் வந்து ஹாரி மேலே சுற்றி இருக்கிற அந்த கர்டைன்ஸு பிளாங்கெட் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்ருப்பான். அவனை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. ரான் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருப்பான் போல். ஏன்னா அவனோட நைட் ரோப்ஸ் இருக்கும்ல, அது ஒத்த கையில் மட்டும் அவன் போட்டுட்டு இருந்திருப்பான் போல். அதோடு வந்து நின்று ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். யாருக்காவது ஏதாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு ரான் ஹாரியை எழுப்பி பெட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்பான். திரும்பவும் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்கா, அந்த பாம்பா அப்படின்னு அவன் ரொம்ப பதட்டமாக கேட்டுட்ருப்பானா. இல்லை எல்லோரும் ஓகேவாக தான் இருக்காங்க அப்படின்னு ஹாரியும் பெருமூச்சை வேகமாக மூச்சு வாங்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அவனோட நெத்தி பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். வலிக்கிறதுன்னு சொல்கிறத விட அவனோட நெத்தி ஃபுல்லாக தீயாக பட்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆவரி தான் பிரச்சனையில் இருக்கான். அவனுக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கான். வால்டமோர்ட் ரொம்ப கோவமாக இருக்கான் அப்படின்னு ஹாரி அவனோட தலையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான். பட் ரூக்வுட் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அவன் திரும்ப கரெக்டான ட்ராக்குக்கு வந்துட்டான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரானுக்கு வந்து என்னன்னே எனக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அவன் பயந்துட்டு கேட்டுட்ருப்பான். டு யூ மீன் நீ அந்த பேர் சொல்லக்கூடாதவனை பார்த்தியா அப்படின்னு ரான் கேட்பானா. நான் தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட கையை நீட்டி பார்ப்பான். அவனோட கை வந்து திரும்பவும் அந்த மாதிரி வெளுத்து போன நீளமாக விரல் வச்சுருக்க கையாக இருக்கான்னு. வால்டமோர்ட் ரூக்வுட் கூட இருந்தான், ஞாபகம் இருக்கா? அஸ்கபான்லேருந்து எஸ்கேப் ஆன ஒன் ஆஃப் த டெத் ஈட்டர் தான் ரூக்வுட். போர்டுனால அதை எடுத்துருக்க முடியாதுன்னு ரூக்வுட் வால்டமோர்ட் கிட்ட சொன்னான் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்வானா. எதை எடுத்துருக்க முடியாது அப்படின்னு ரான் கேட்பான். இப்போ உங்களுக்குமே புரிஞ்சிருக்காதுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ நேரம் ஹாரி வந்து கனவு கண்டிருப்பான். அவன் தான் வால்டமோர்ட்டாக இருந்து ரூக்வுட் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் இப்போ உங்களுக்கு வந்து புரியாது இந்த ரூக்வுட் யார், போர்டு அப்புறம் ஆவரி இந்த மாதிரி நேம்ஸாக வருதா. ஸோ உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். இந்த போர்டுன்றவர் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கே சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவருக்கு டெவில்ஸ் நேரை பாட் பிளான்ட்டாக கொடுத்து அவரை கொண்டிருக்காங்க. ஸோ அவரை தான் வந்து ரூக்வுட் இப்போ மென்ஷன் பண்ணிகிட்ருப்பான். போர்டுனால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ரூக்வுட்ன்றவனோட பேரை நம்ம இப்போ எதில் பார்த்தோம்னா, அஸ்கபான்லேருந்து தப்பிச்சிருப்பாங்களே 10 டெத் ஈட்டர்ஸ், அவங்களில் ஒருத்தவன் தான் ரூக்வுட். அவனையும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, நான் அப்போவே சொன்னேன், விச் மீன்ஸ் போன சாப்டர்லேயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேப்பரில் வந்து ரூக்வுட்டோட ஃபோட்டோ கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அவன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் சீக்ரெட்ஸை லீக் பண்ணதுக்காக அவனை அஸ்கபானில் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ரூக்வுட் தான் இவன். நம்ம எப்படி கன்ஃபியூஸ்டாக இருப்போமோ, ஃபஸ்ட் டைம் இதை ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும், உங்களுக்கும் கேட்கும்போது கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ரானுக்கும் ஹாரிக்குமே எதுவுமே புரியல. அதனால நம்மளும் அவசரமாக முன்னாடியே எதையும் தெரிஞ்சுக்க வேணாம், இவங்க வழியிலே நம்ம போவோம், நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ரானுக்கு வந்து புரியவே இல்லையா, எதை அவனால் எடுத்துருக்க முடியாதுன்ற மாதிரி ரான் வந்து ஹாரிக்கிட்ட கேட்பானா. போர்டுக்கு ஏற்கனவே தெரியும் அவனால் அதை எடுத்துருக்க முடியாதுன்னு ரூக்வுட் வால்டமோர்ட் கிட்ட சொன்னான். போர்டுக்கு மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டிருக்காங்க. ஐ திங்க் மால்ஃபாயோட அப்பா தான் போர்டு மேலே அந்த இம்பீரியஸ் கர்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. போர்டு மேலே மந்திரத்தை போட்டு எதையோ ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரான் கேட்பான். பட் ஹாரி அப்போது அது அப்படின்னு அவன் எழுப்பானா. அந்த வெப்பன் அப்படின்னு ஹாரி ரானோட சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுவான். எனக்கும் தெரியுது அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்போது டார்மெட்டரி டோர் ஓப்பன் ஆகும். டீனும் சீமஸும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஹாரி வேகமாக அவனோட காலையும் எடுத்து பெட்டு மேலே போட்டுப்பான். அவனுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ தான் சீமஸ் வந்து ஹாரி பைத்தியம் இல்லைன்ற இதுக்கே வந்திருக்கான். ஸோ ஹாரி வந்து இப்படி இருக்கிறத பார்த்தா கூட கொஞ்சம் இவனுங்களுக்கு வந்து ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் வந்து படுக்க போகிற மாதிரி ஆக்ஷன் செஞ்சிட்ருப்பான். ரானும் அமைதியாக ஹாரியோட பெட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு பேசிகிட்ருப்பான். சரி, நீ என்ன சொன்ன, நீ தான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனா அப்படின்னு ரான் கேட்பானா.
ஆமாம் அப்படின்னு ஹாரியும் அமைதியாக சொல்லுவான். அப்போது ரான் தண்ணி குடிச்சிட்ருப்பானா. ஹாரி இப்படி சொன்ன உடனே அவன் பயத்தில் மேலே ஃபுல்லாக தண்ணியை கொட்டிப்பான். ஹாரி, இது நீ யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருப்பானா. நான் யார்கிட்டையும் இதை சொல்ல போகிறதில்ல அப்படின்னு ஹாரி பட்டுன்னு சொல்லிடுவான். அக்ளுமன்ஸியை நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இதை நான் பார்த்துருக்க கூட மாட்டேன். அவங்க அதுக்காக தான் என்னை இதை லேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அதானே வேணும் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லுவானா. ஆனால் அவங்கன்னு சொன்னது ஹாரி வந்து டம்பிள்டோரை தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். அது ஹாரிக்கே நல்லா தெரியும். தென் ரானும் போய் அவனோட பெட்டில் அமைதியாக போய் படுத்து தூங்கிடுவானா. ஹாரியும் பெட்டில் திரும்பி படுத்துப்பான். அவனுக்கு தலை வந்து அப்படி வலிச்சிட்ருக்கும். அவனோட தழும்பு பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்குமா. ஸோ பாவங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா, அவனோட பில்லோ இருக்கும்ல, பில்லோவை வந்து நல்லா கடிச்சுப்பான். ஏன்னா அவனுக்கு பெயினில் வந்து அவன் கத்திரக்கூடாது, யாரும் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த பில்லோவை அவன் பல்லை வச்சு நல்லா கடிச்சுப்பான், டைட்டாக கடிச்சுப்பான். அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு வலிச்சுட்டு இருந்திருக்குன்னு பாருங்களேன். பாவம், ஒரு 15 வயசு பையன். அவனுக்கு அந்த டைம் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகிருமா. ஹாரியும் ரானும் எப்படாவது ஹெர்மாயினி கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பிரேக் வரும்ல, அப்போ வந்து ஹெர்மாயினி கிட்ட அது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எங்கன்னா அவங்க பிரேக் அப்போ அந்த கோர்ட்யார்டில் தானே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நல்லா தனியாக போய் நின்றுட்டு யாருமே சுற்றி இல்லாமல் பார்த்துட்டு அதை ரொம்ப அமைதியாக ஹெர்மாயினி கிட்ட இந்த நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஹெர்மாயினி வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஹாரி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு எதுவுமே வாயை திறக்காது. ஆனால் அது என்ன பண்ணிகிட்டு இருக்கும்னா, அந்த கோர்ட்யார்டில் ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரெட்டும் ஜார்ஜும் தலையே இல்லாமல் அவங்களோட மேஜிக்கல் ஹேட்ஸ் இருக்குல்ல, தொப்பி, அதை விற்றுக்கிட்டு இருப்பானுங்களா. பிகாஸ் அந்த தொப்பியை போட்டுக்கிட்டா தலையே தெரியாதுல. ஸோ தலையே இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மேஜிக்கல் ஹேட்ஸை வந்து விற்றுக்கிட்டு இருப்பானுங்களா. அதை ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் அவனுங்க பக்கம் இருந்து திரும்பிட்டு அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹாரி கிட்டக்கவே பேசும். ஸோ அதனால தான் அவங்க கொண்டிருக்காங்களா அப்படின்னு அது குவைட்டாக ஹாரி கிட்ட கேட்குமா. உங்களுக்கு புரியுதா, போர்டு அந்த வெப்பனை திருட ட்ரை பண்ணும் போது ஏதாச்சும் நடந்திருக்கும். மேபி அந்த வெப்பனை சுற்றி ஏதாச்சும் டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் போட்டிருப்பாங்க. யாராவது அந்த வெப்பனை தொட ட்ரை பண்ணாங்களாம், அவங்களுக்கு ஏதாச்சும் நடக்கிற மாதிரி. அதனால தான் அவரை சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரோட மூளைக்கு ஏதாவது ஆயிருக்கும். அதனால தான் அவரால் பேசவே முடியல. பட் அந்த ஹீலர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவர் நல்லாயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அது அவங்களுக்கு தானே ரிஸ்க்கு. ஐ மீன் அந்த வெப்பனை அவர் தொட ட்ரை பண்ணியிருக்கும்போது அதை சுற்றி இருந்த டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் இவர் மேலே போட்டிருக்க இம்பீரியஸ் கர்ஸை லிஃப்ட் பண்ணியிருக்கும். ஒன்ஸ் அவர்னால் வாயை திறந்து பேச முடிஞ்சிருச்சுன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்ற விஷயத்தை இவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பார்ல. ஐ மீன் யார் அவர் அந்த வெப்பனை திருட அனுப்பிச்சி வச்சதுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார்ல. அண்ட் லூஷியஸ் மேல்ஃபாய்க்கு போர்டு மேலே அந்த இம்பீரியஸ் கர்ஸ் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. அவர் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரியில் தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஸோ ஒரு சில பேத்துக்கு இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா போர்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல நாளாக ஹாரிக்கு ஒரு கனவு வந்துக்கிட்டு இருக்குல்ல. அவன் வந்து ஒரு இருட்டான காரிடோரில் நடந்து போவான். அங்கே இருக்கிற அந்த கடைசி டோரை வந்து அவன் திறக்க ட்ரை பண்ணுவான். திறக்க முடியாது, அதுக்குள்ளே கனவு கலைஞ்சிரும், எந்திரிச்சிருவான். ஸோ அந்த ரூம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். அங்கே தான் போர்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கே வேலை பார்க்குற யாருமே யார் கூடயுமே பேச மாட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து அன்ஸ்பீக்கபிள்ஸ் அப்படின்னு எல்லாருமே அந்த விசார்டிங் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே அவங்கள வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. போர்டு மேலே லூஷியஸ் மேல்ஃபாய், நம்ம ட்ராக்கோ மேல்ஃபாயோட அப்பா இம்பீரியஸ் கர்ஸ் போட்டு, இம்பீரியஸ் கர்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும். அந்த 3 மன்னிக்கவே முடியாத சாபங்களில் இருக்கிற ஒரு சாபம் தான் இம்பீரியஸ் கர்ஸ். அதை போட்டாங்கன்னா தனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. இப்போ என் மேலே யாராவது இம்பீரியஸ் கர்ஸ் போட்டிருக்காங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது. அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடப்போம். அதனால தான் முன்னாடி இப்போ இந்த லூஷியஸ் மேல்ஃபாய் இருக்கார்ல, லூஷியஸ் மேல்ஃபாயும் அவங்க ஃபேமிலியும் வால்டமோர்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்போது ஃபுல்லாக அவங்க கூட தான் மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருந்தார். பட் எதனால் இவர் அஸ்கபானுக்கு போகலன்ற கதையும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவர் வந்து போய் சொன்னார், இந்த மாதிரி வால்டமோர்ட் வந்து எங்கள் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டிருந்தாரு, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லூஷியஸ் மேல்ஃபாய் மாதிரி இருக்கிற வால்டமோர்ட்டோட பயங்கர சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அஸ்கபானுக்குள்ளே போகாமல் வெளியில் இப்போ சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இம்பீரியஸ் கர்ஸை தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் வேலை பார்த்துட்ருக்கிற போர்டு மேலே லூஷியஸ் மேல்ஃபாய் போட்டு
அதுக்குள்ளே வால்டமோர்ட் பல வருஷமாக தேடிக்கிட்டு இருக்க அந்த வெப்பனை திருட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே இருக்கிற அந்த வெப்பன் இருக்கு இல்லையா, அதை எடுக்க முடியாதுன்ற விஷயம் போர்டுக்கு நல்லாவே தெரியும். அது டச் பண்ணால் நமக்கு ஏதாவது ஆயிரும்ன்ற விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அதை தான் ரூக்வுட் வந்து வால்டமோர்ட் கிட்டக்க சொல்லியிருப்பார். இந்த மாதிரி போர்டுக்கு ஏற்கனவே தெரியும் அவனால் அந்த வெப்பனை எடுக்க முடியாதுன்னு. ஏன்னா ரூக்வுடும் முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் தானே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும். அதை தான் ரூக்வுட் இப்போது பிரிசனை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம், அந்த அஸ்கபானை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போது வால்டமோர்ட் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போர்டுனால அதை தொட்டிருக்கவே முடியாது, அது அவனுக்கே நல்லா தெரியும். அதனால தான் லூஷியஸ் மேல்ஃபாய் அவன் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் போட்டும் அதை எதிர்த்து அவன் பயங்கரமாக போராடி இருக்கான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த வெப்பனை திருட அந்த எடுக்கிறதுக்கு இம்பீரியஸ் கர்ஸ் போட்டனால நம்ம போர்டு ட்ரை பண்ணியிருக்கார் இல்லையா. ஆனால் என்னென்னா அந்த வெப்பனை சுற்றி ஏதோ டிஃபென்சிவ் ஸ்பெல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால போர்டோட மூளை ஏதோ ஆயிடுச்சு. ஏன்னா மேஜிக் போட்டால் ஏதாவது ஆயிரும்ல, டிஃபென்சிவ் மேஜிக் போட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ஆயிரும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகி அவர்னால் பேச முடியாமல் போயிருக்கு. பட் என்னென்னா அந்த டிஃபென்சிவ் ஸ்பெல் நம்ம லூஷியஸ் மேல்ஃபாய் அவர் மேலே போட்ட இம்பீரியஸ் கர்ஸை தூக்கியிருக்கும். அதனால தான் இப்போ அவர் பேச கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காருன்னொன்னே இவரை போய் இவனுங்க கொண்டிருக்கானுங்க. டெவில் ஸ்னேரை பாட் பிளான்ட்டாக அனுப்பிச்சு இவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இவர் வாயை திறந்தாருன்னா லூஷியஸ் மேல்ஃபாய் தான் இதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காருன்றதை அவர் வெளியில் சொல்லிடுவார்ல. வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டான்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும்ல. அதனால தான் இவரை கொண்டிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் ரூக்வுட் ஆவ்ரின்னு ஒருத்தவரை மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, அதை தான் வால்டமோர்ட் சொல்லியிருக்காரு. ஆவ்ரி என்கிட்ட இப்போ தப்பாக சொல்லியிருக்கான், போர்டுனால பண்ண முடியும்னு அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு வால்டமோர்ட் ரூக்வுட் கிட்ட சொல்லுவான். விச் மீன்ஸ் ஆவ்ரி வால்டமோர்ட் கிட்ட செத்தான்னு அர்த்தம். இப்போது இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெர்மாயினி இந்த மாதிரி சொல்லுமா, இம்பீரியஸ் கர்ஸை போர்டு மேலே போடுறதுக்கு லூஷியஸ் மேல்ஃபாய்க்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரியில் தானே சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லுமா. அன்றைக்கி என்னோடய ஹியரிங் அப்போ கூட அவர் அங்கே தான் இருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி இப்போ ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பான். அன்றைக்கி அவர் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் காரிடோரில் தான் இருந்தார். ஒருவேளை அன்னைக்கு தான் அவர் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஸ்டர்கிஸ் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஷாக் ஆகி கத்தும். என்னாச்சு அப்படின்னு ரானும் ஷாக் ஆகி ஹெர்மாயினியை பார்ப்பானா. ஸ்டர்கிஸ் போட்மோர் அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக சொல்லும். அவரை ஏதோ ஒரு டோரை தாண்டி போக ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணாங்களே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. எனக்கு என்னமோ லூஷியஸ் மேல்ஃபாய் தான் ஸ்டர்கிஸ் அப்படி பண்ண வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டர்கிஸ் கிட்ட தானே மூடியோட இன்விசிபிலிட்டி க்ளோக் இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? அன்னைக்கு அநேகமாக ஸ்டர்கிஸ் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுக்கிட்டு இன்விசிபிளாக யாருக்கும் தெரியாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி கார்டாக நின்றுட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஆர்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷிஃப்ட் வைஸாக அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிக்கு முன்னாடி தானே கார்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே வெப்பன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆர்டரில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் ரானோட அப்பாவுக்கு கூட அன்றைக்கி அட்டாக் நடந்துச்சுல. ஏன்னா அவர் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி தான் கார்டாக உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி ஸ்டர்கிஸ் போட்மோடும் மூடியோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு அன்றைக்கி அங்கே கார்டாக நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் நம்ம மேல்ஃபாய் இருக்கார்ல, லூஷியஸ் மேல்ஃபாய், அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்டர்கிஸ் போட்மோர் அங்கே தான் நிற்கிறான். மேபி அவர் மூவ் பண்ணதை பார்த்துருக்கலாம், எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கெஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் மேலேயும் இம்பீரியஸ் கர்ஸை போட்டு ஸ்டர்கிஸை அந்த கதவை தாண்டி போக ட்ரை பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லி முடிக்குமா. அண்ட் இப்போது ரூக்வுட் வால்டமோர்ட் கிட்ட எப்படி அந்த வெப்பன் எடுக்கணுன்ற விஷயத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி கிட்டே கேட்குமா. நான் ஃபுல் கான்வர்சேஷனையும் கேட்கல, பட் அவன் சொன்னது அப்படி தான் இருந்தது. ரூக்வுட் அங்கே தானே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கான், மேபி வால்டமோர்ட் அடுத்து ரூக்வுட்டை தான் அங்கே அனுப்புவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹெர்மாயினியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு தென் சடனாக நீ இதெல்லாம் பார்த்துருக்கவே கூடாது ஹாரி அப்படின்னு ஹாரியை பிடிச்சி திட்டி விட்டுரும். என்னது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆயிடுவான் ஹெர்மாயினி திட்டின உடனே. ஆமாம், இதுக்காக தான் நீ அக்ளுமென்சியை லேர்ன் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பார்க்கக்கூடாது ஹாரி, அதுக்காக தான் உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்டு இருக்குமா. எனக்கு தெரியும் ஆனால் அப்படின்னு ஹாரி இழுத்துட்ருப்பான்.
நீ பார்த்த எல்லாத்தையுமே தயவு செஞ்சு மறக்க ட்ரை பண்ணு ஹாரி, அண்ட் ஒழுங்காக அக்ளுமென்சியில் நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிடுமா. அண்ட் இந்த வீக்கும் பெருசாக ஹாரிக்கு நல்லாலாம் போகலை. போர்ஷன் ஹோம்ஒர்க்கில் வேறு அவன் 2 D வாங்கிடுவான். அண்ட் அவனுக்கு வந்து ஹாக்ரிடோட நினப்பாகவே இருக்கும். ஹாக்ரிடை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களான்னு அவனுக்கு பயமாகவே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவன் வால்டமோர்ட்டாக இருந்து அந்த கனவு வந்துச்சுல, அதை பற்றி ஹாரி அடிக்கடி திரும்பவும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பானா. அண்ட் ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கிட்ட இதை பற்றி அவன் வாயவே திறக்கல. ஏன்னா ஹெர்மாயினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது திட்டி விட்டுருன்னு தெரியும். ஸோ ஹாரி வந்து அதை பற்றி எதுவும் ஹெர்மாயினிக்கிட்ட சொல்லவும் மாட்டானா. ஆனால் அவனுக்கு இதை பற்றி சீரியஸ் கிட்ட பேசணுன்னு தான் தோணும். பட் அது முடியவே முடியாத காரியம்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் அவன் அவனோட மண்டைக்கு பின்னாடி வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் நடக்காது. எந்திரி பாட்டர் அப்படின்னு சீரியஸ் கத்திட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தா ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த கனவு வரும்ல, அந்த ரூக்வுட் பற்றி, அந்த கனவு வந்து ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ்க்கு அப்புறம் அவன் ஸ்னேப்போட ஆஃபீஸ் ரூமில் கீழே விழுந்து கிடப்பான். என்னன்னு பார்த்தா திரும்பவும் அவன் வந்து அந்த அக்ளுமென்சி இருக்குல்ல, அந்த கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பானா. அவனால் இப்போவும் அவனோட மைண்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. திரும்ப திரும்ப டட்லி வந்து அவன் சின்ன வயசாக இருக்கும் போது டட்லி இவனை எக்ஸ்ட்ரீமாக ஹியூமிலேட் பண்ணியிருப்பான்ல, புல்லி பண்ணியிருப்பான். அந்த ஞாபகங்கள் திரும்ப திரும்ப அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்னேப் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருப்பாரு. கடைசி அவன் அந்த மெமரி என்ன பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிகிட்ருப்பானா. ஏன்னா ஹாரிக்கு வந்து ரொம்பவே அது கஷ்டமாக இருந்தது. எக்ஸ்ட்ரீமாக நிறையா மெமரிஸ் வந்து ஒரு ஃபிலிம் நம்ம பார்ப்போம்ல, டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி மூவ் ஆகிட்ருக்கனால ஹாரிக்கு எங்கெங்கே எப்போ எது வருதுன்னே தெரியலையா. ஸோ அவன் தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பானா. நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? என்னோட கசின் என்னை வந்து டாய்லெட்டில் நிற்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தானே அதையா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. அது இல்லை, உனக்கு முன்னாடி ஒருத்தவன் இருட்டான ரூமில் முட்டி போட்டுட்டு இருந்தான்ல, அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஸ்னேப் ஹாரி அப்படியே உத்து அவனோட கண்ணை பார்த்துட்டே இருப்பாரா. அப்போ தான் ஹாரிக்கு புரியும். ஏன்னா ஸ்னேப்புக்கு வந்து லெஜிலிமென்சி தெரியும். கண்ணை பார்த்தே அவர் வந்து இவன் என்ன சொல்கிறான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுவாரா. அதனால அவன் டக்குன்னு திரும்பிப்பான். அந்த ஆளும் அந்த ரூமும் உன்னோட மெமரிஸ்குள்ளே எப்படி வந்தாங்க பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா. அது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திருதுன்னு முடிச்சுட்ருப்பான். ஆனால் ஸ்னேப்பை மட்டும் பார்க்கவே மாட்டான். அது என்னோட கனவுல வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவானா. உன்னோட கனவுல வந்துச்சா அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவாரா. ஹாரி அப்படியே வாயை மூடிட்டு டைட்டாக வாயை மூடிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பானா. நீ எதுக்காக இங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா பாட்டர்? என்னோட ப்ரெஷியஸான எல்லா ஈவினிங்கையும் உனக்கு இதை சொல்லி கொடுக்க நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அவர் கத்துவார் ஹாரியை பார்த்து. எஸ் அப்படின்னு ஹாரி சொல்வானா. எதுக்காக இங்கே இருக்குன்னு நீ சொல்லு பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் ஹாரியை பற்றி கேட்பாரா. அக்ளுமென்சி கற்றுக்கிறதுக்காக அப்படின்னு ஹாரி சொல்வானா. கரெக்ட் பாட்டர், நீ என்ன தான் வடிகட்டின முட்டாளாக இருந்தாலும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஹாரி திரும்பி இப்படியே ஸ்னேப்பை எரிச்சலாக பார்ப்பான். அட்லீஸ்ட் 2 monthsக்கு அப்புறமாவது நீ ஒழுங்காக அக்ளுமென்சி கொஞ்சமாவது கற்றுருப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு ப்ராக்ரஸ் கூட நீ எதுவுமே பண்ணலை. எத்தனை ட்ரீம்ஸ் இந்த மாதிரி டார்க் லார்டை பற்றி வந்தது உனக்கு அப்படின்னு அவர் கேட்பாரா. இந்த ஒன்று மட்டும்தான் அப்படின்னு ஹாரி பச்சையாக போய் சொல்லுவான். ஒருவேளை நீ ஆக்சுவலி இந்த விஷன்ஸ்லாம் உனக்கு வரதை நீ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியா? இந்த கனவுலாம் உனக்கு வரதை மேபி நீ ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணுறியோ, நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அப்படின்னு ஸ்னேப் ஹாரியை பார்த்து கேட்பாரா. நான் ஒன்றும் அப்படிலாம் ஃபீல் பண்ணலை அப்படின்னு ஹாரி செம்ம எரிச்சலாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட கையில் மந்திரக்கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். உனக்கே தெரிஞ்சா சரி, நீ ஒன்றும் ஸ்பெஷலும் இல்லை இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. அண்டு டார்க் லார்ட் அவங்களோட டெத் ஈட்டர்ஸ் கிட்டக்க அவர் என்னென்ன சொல்லிகிட்ருக்காருன்றதை நீ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு ஸ்னேப் ஹாரியை பார்த்து சொல்வாரா. ஓ ஆமாம், அது உங்கள் வேலை தானே அப்படின்னு ஹாரி ஸ்னேப்பை பார்த்தே சொல்லிடுவான். அவனுக்கு வந்து அதை சொல்லணுன்னே தோணாது. ஆனால் கோவத்தில் டப்புன்னு அவன் அப்படி சொல்லிடுவானா. ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பயங்கரமாக முறைச்சி பார்த்துப்பாங்க. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவன் ஓவராக பேசிட்டான்னு. ஆனாலும் அவனுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸ்னேப்போட முகத்தில் அந்த கோவத்தை அந்த கடுப்பை பார்க்கும்போது. எஸ் பாட்டர், அது என்னோட ஜாப் தான். அண்ட் இப்போ நீ ரெடியாக இருந்தேன்னா நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஹாரி தன்னை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேலே லெஜிலிமென்ஸ் அப்படின்னு சொல்லிடுவார் அவனை பார்த்து. திரும்பவும் அந்த லேக் கிட்டக்க நடந்துச்சுல, அந்த 100கணக்கான டிமெண்டர்ஸ் ஹாரி அட்டாக் பண்ண வருங்கள, அந்த விஷயம் வந்து ஹாரியோட மைண்டில் வந்துட்டுருக்கும். அவனோட முகத்தை நல்லா சுருக்கி வச்சுப்பான். கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுங்க பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்களா.
ஆனால் ஸ்னேப் இவன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறதும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அவர் ஹாரியோட ஃபேஸவே நல்லா உத்து பார்த்துட்ருப்பாரா. அண்ட் அவர் வந்து வாய்க்குள்ளேயே அந்த மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். அண்ட் சம்ஹவ் இப்போ வந்து ஸ்னேப் வந்து கிளியராகவே ஹாரிக்கு நல்லாவே தெரிய ஆரம்பித்தார். அண்ட் டிமெண்டர்ஸ் வந்து அவனோட அந்த மெமரியில் அந்த டிமெண்டர்ஸ் இருந்தாங்களே, அந்த லெஜினிமெண்ட்ஸ் மேஜிக்கை போட்டனால தானே ஹாரியோட மைண்டுக்குள்ள அவன் என்னென்ன இருக்குன்றத ஸ்னேப்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ஹாரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணனால அந்த டிமெண்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டு இருந்தாங்க. ஸ்னேப்போட ஃபேஸ் நல்லா கிளியராக ஹாரிக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஹாரி அவனோட மந்திரக்கோலை உயர்த்திடுவான். ப்ரொட்டேகோ அப்படின்னு அவன் ஸ்னேப்பை பார்த்து போட்டுருவானா. பார்த்தா ஸ்னேப்போட மந்திரக்கோள் ஸ்னேப்புக்கு மேலே பறந்துடும். ஹாரியை பார்த்து தானே அவர் நீட்டி வச்சுருப்பாரு. ஆனால் அவரோட மந்திரக்கோள் இப்போ ஸ்னேப்புக்கு மேலே பறந்துருமா. இப்போது சடனாக ஹாரியோட மைண்டுக்குள்ளே என்ன தெரிஞ்சிட்ருக்குன்னா வேறு ஒரு மெமரிஸ் தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது ஒரு ஆள் இருப்பார். அவரோட நோஸும் ஒரு மாதிரி நீளமாக ஒரு மாதிரி நெளிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஒரு லேடியை பார்த்து, ஒரு உமனை பார்த்து, அந்த உமன் வந்து பார்க்கவே ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி பயந்து பம்மி போயிருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த லேடி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த ஆள் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான், ஷவுட் பண்ணிகிட்ருப்பான். பக்கத்துலேயே ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையனோட முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும். அந்த சின்ன பையன் அங்கே கார்னரில் நின்று அழுதுட்ருப்பான். அந்த மனுஷன் அந்த ஆள் வந்து அந்த லேடியை திட்டுறதை பார்த்து, லேடி கிட்டக்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பார்ல, ஸோ அதை பார்த்து அந்த சின்ன பையன் பயந்து போய் அழுதுட்ருப்பான். அதுக்கப்புறம் சடனாக ஒரு டீனேஜில் இருக்க பையன் தெரியுமா, அந்த பையனோட தலைமுடியும் நல்லா கருப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். அப்படியே அந்த தலைக்கே குளிக்காமல் ஒரு மாதிரி எண்ணெய் வழிஞ்சு ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும்ல, பிசு பிசுன்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த பையன் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற பெட்ரூமில் தனியாக உக்காந்துட்ருப்பான். மேலே இருக்க சீலிங்கை பார்த்து அந்த பையன் அவனோட மந்திரக்கோலை நீட்டி அந்த மேலே இருக்க பூச்சிலாம் இருக்கும்ல, அதை ஷூட் பண்ணிகிட்ருப்பான். அடுத்த மெமரி என்ன இருக்கும்னா, அதே பையன் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கில் ஏற ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அதை பார்த்து ஒரு பொண்ணு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கோம். இனஃப் அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக கத்துவார். என்னன்னு பார்த்தா ஹாரியை யாரோ நெஞ்சில் கையை வச்சு பின்னாடி தள்ளின மாதிரி இருக்குமா. அவன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பின்னாடி வந்து அங்கே ஸ்னேப்போட ஷெல்ஃப் இருக்கும்ல, அது மேலேயே டொம்முன்னு வந்து விழுந்துருவானா. என்னமோ கீழே விழுந்து உடையிற சத்தமும் அவனுக்கு நல்லாவே கேட்கும். ஹாரி நிமிர்ந்து ஸ்னேப்பை பார்ப்பான். பார்த்தா ஸ்னேப் நடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு நின்றுட்டுருப்பாரு. அவரோட முகமே அவ்வளோ வெளுத்து போயிருக்கும். ஹாரியோட ரோப்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஈரமாகுமா. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற இவங்க வந்து ஸ்னேப்போட ஆஃபீஸில் தானே இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபுல்லுமே ஸ்னேப் வந்து நிறையா ஜார்ஸில் நிறையா அனிமல்ஸை பதப்படுத்தி வச்சுருப்பார்ல, அது மாதிரி அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் இவன் போய் மோதுவான்ல, ஒன்று கீழே விழுந்துடும். ஒரு ஜார் கீழே விழுந்து உடஞ்சிருமா. அதில் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிற ஏதோ ஒன்று வெளியில் சிந்தி கிடக்கும். அதுக்குள்ளே இருக்க போர்ஷன் எல்லாமே வெளியில் கொட்டிகிட்ருக்கும். அந்த ஜாரில் வந்து இந்த பதப்படுத்தி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாரா. ஸோ அந்த ஜாருக்குள்ளே இருக்கிற எல்லாமே வெளியில் சிந்திடுமா. ஸ்னேப் அதை பார்த்து ரிப்பேரோ அப்படின்னு சொல்லுவாரா. அந்த ஜார் அதுவாகவே சீல்ட் ஆயிரும். பெல் பாட்டர் கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு ஸ்னேப் இலைக்க சொல்லிகிட்ருப்பாரு. தென் அங்கே அவர் பென்சிவ் வச்சுருப்பார்ல, அதை போய் ஸ்னேப் செக் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. அவரோட மெமரிஸை வந்து எப்போவுமே இந்த அக்ளுமென்சி லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில மெமரிஸை எடுத்து அந்த பென்சிவ்குள்ளே போடுவார் இல்லையா. ஆனால் அதை பற்றின விஷயம் வந்து நமக்கு இன்னும் அடுத்தடுத்த சாப்டர்லலாம் வருங்க. ஹாரிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து காத்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி அந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ ஸ்னேப் வந்து அதை செக் பண்ணிகிட்ருப்பாரு. எல்லா மெமரிஸும் கரெக்டாக இதில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்ருப்பாரா. தென் அவர் திரும்பி ஹாரியை பார்த்து, உன்னை நான் ஷீல்டு சாமை யூஸ் பண்ணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, ஆனால் அது எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹாரி எதுவுமே பேச மாட்டான். ஆனால் இந்த நேரத்தில் ஏதாச்சும் பேசினா அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் அவன் இப்போது ஸ்னேப்போட மெமரிஸை தான் பிரேக் பண்ணியிருப்பான். ஸ்னேப்போட அந்த சின்ன வயசை தான் போய் ஹாரி பார்த்துட்டு வந்திருப்பானா. ஒரு சின்ன பையன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்த அந்த பையனை இப்போ ஸ்னேப்பாக ஹாரி பார்க்குறது வந்து ஹாரிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா. ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரியும் இவன் நல்லா சாக போகிறான்னு. ஏன்னா ஸ்னேப்போட மெமரிஸ்குள்ளே போய் இவன் பார்த்துருக்கான். ஸோ ஸ்னேப் வந்து பயங்கர கடுப்பில் இருப்பாருன்றது ஹாரிக்கு நல்லாவே தெரியுமா. அதனால கொஞ்சம் பயந்துட்டு நின்றுட்டுருப்பானா. அந்த கவுண்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் அவரோட மந்திரக்கோலை உயர்த்தி
1 2 அப்படின்னு சொல்லிட்டு லெஜிடிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கத்திடுவாரா. அவ்வளோதான். ஹாரி பார்த்தா இப்போ திரும்பவும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, அந்த காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பான். வேகமாக நடந்து போயிட்டுருப்பானா அந்த டோர்கிட்ட போய் நின்றுவான். பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். ஒரு வழியாக இவ்வளோ நாளாக அவனோட அந்த கனவில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் கதவு வந்து பூட்டியே தான் இருக்கும். அதை போய் அவன் ஓப்பன் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஓப்பனே ஆகாதா. ஆனால் இன்றைக்கி பார்த்தானா இவர் வந்து லெஜிடிமெண்ட்ஸ் போடுவார்ல, போட்ட உடனே இந்த விஷயம் அவனுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்ருக்கும். ஒரு வழியாக அந்த டோர் ஓப்பன் ஆயிரும். உள்ளுக்குள்ளே போயிடுவான். பார்த்தா அந்த ரூம் எப்படி இருக்கும்னா நல்ல சர்க்குலர் ரூமாக இருக்கும், நல்ல ரவுண்டாக இருக்கும். தரை வந்து எப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். சுற்றி இருக்கிற செவறுகளுமே பிளாக் கலரில் தான் இருக்குமா. அந்த சர்க்குலர் ரூமில் வந்து அங்கங்கே கேண்டில்ஸ் பொருத்தி வச்சுருப்பாங்க. அது ப்ளூ கலரில் எரிஞ்சிட்ருக்கும். அந்த தீ வந்து ப்ளூ கலர் ஃப்ளேமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த ரவுண்டாக இருக்கிற ரூமில் நிறைய டோர்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து எதுக்குள்ளே போகணும்னு தெரியல. ஏன்னா அங்கே நிறைய டோர்ஸ் இருக்குமா. பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக கத்துவார். இதோட ஒரு நிமிஷம் நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். நான் திரும்பவும் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஹாரி இவ்வளோ நாளாக கனவுல வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் காரிடோர்களில் தான் நடந்து போய்கிட்டு இருப்பான். நடந்து போய் அந்த கதவை கிட்ட நின்றுவான். அதை திறக்க ட்ரை பண்ணுவான். அது ஓப்பன் ஆகாது. அதை அவன் டச் பண்ணுறதுக்குள்ளே அந்த கனவு அவனுக்கு போயிடும். அண்ட் இவ்வளோ நாளாக ஆர்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷிஃப்ட் வைஸ் மாற்றி அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் கதவை தான் கார்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அன்றைக்கி ரானோட அப்பா இருக்கார்ல, ஆர்த்தர் அங்கிள், அவரும் இந்த கதவு முன்னாடி தான் உட்காந்துருந்தாரு. நம்ம ஸ்டர்கிஸ் போட்மோர் இருக்கார்ல, அவரும் இந்த கதவு முன்னாடி உட்காந்து தான் இதை தான் அவங்க கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரூமை தான் அவங்க கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த லூஷியஸ் மேல்ஃபாய் ஸ்டர்கிஸ் போட்மோர் மேலேயும் ஏதோ மந்திரத்தை போட்டு அவர் இந்த கதவை தாண்டி போக வச்சுருக்காரு. அதனால தான் அவர் இப்போது அஸ்கபானில் இருக்கார். நம்ம போர்டு இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே வேலை பார்த்துட்ருக்கவர். அவர் மேலே இம்பீரியஸ் கர்ஸை போட்டு இதுக்குள்ளே தான் அந்த வெப்பன் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே தான் அந்த வெப்பனே இருக்குது. ஸோ அதை போய் அவர் எடுக்க வச்சு அந்த மந்திரத்தினால அவருக்கு மூளை குழம்பி போய் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவர் வாயை திறந்தாருன்னா இவங்க எல்லாரும் க்ளோஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் மர்டர் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாளாக ஹாரி வந்து இந்த கதவை திறக்க தானே ட்ரை பண்ணிகிட்ருப்பான். அவனோட கனவில் ஒரு வழியாக அந்த டோரை தாண்டி அவன் உள்ளுக்குள்ளே போயிடுவான். பார்த்தா அந்த கதவை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து சர்க்குலர் ரூமாக பெருசாக இருக்கும். அங்கே பார்த்தா இன்னும் நிறைய கதவுகள் இருக்கும். ஹாரிக்கு எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியாது. உடனே ஸ்னேப் வந்து பாட்டர் அப்படின்னு பயங்கரமாக கத்திடுவார். ஹாரி கண்ணை முழிப்பானா. பார்த்தா அவன் தரையில் நல்லா படுத்து கிடப்பான். அவனுக்கு எப்படி இங்கே வந்தோன்றதே அவனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். ஏதோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் காரிடோரில் இவ்வளோ நேரம் அவன் வந்து வேகமாக ஓடிட்டு வந்த மாதிரி அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். ஒழுங்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாட்டார் அப்படின்னு ஸ்னேப் பயங்கர கோவமாக ஹாரியை பார்த்து கத்திட்டு இருப்பாரு. உண்மையாகவே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படின்னு ஹாரி உண்மையை தான் சொல்லுவான். அவன் தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டுருப்பானா. பார்த்தா அவனோட தலைக்கு பின்னாடி ஒரு மாதிரி வீங்கிருக்கும். ஏன்னா அவன் டொம்முன்னு போய் கீழே விழுந்துருவானா. ஸோ அவனுக்கு பயங்கரமாக தலைக்கு பின்னாடி ஒரு மாதிரி வீங்கிரும். அண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பாடியே ஒரு மாதிரி அவனுக்கு சிக்காக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. நான் அந்த டோரை பற்றி கனவு கண்டிருக்கேன் தான், ஆனால் அது இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆனதே இல்லை அப்படின்னு ஹாரி ஸ்னேப்பை பார்த்து சொல்லுவான். நீ ஒழுங்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஸ்னேப் பயங்கர கோவமாக ஹாரியை பார்த்து கத்துவாரா. ஃபார் சம் ரீசன் இதுக்கு முன்னாடி ஹாரி வந்து இப்போது ஸ்னேப்போட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை பார்த்துருப்பான்ல, அப்போவும் ஸ்னேப் பயங்கரமாக கோவமாக இருந்திருப்பார். ஆனால் அப்போ விட இப்போ தான் அவர் பார்க்க ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரிவார். நீ சரியாக சோம்பேறியாக இருக்க, எதையுமே ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் டார்க் கிளவுட் ஒன்று அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரா. நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சொல்கிறீங்களா சார், எதுக்காக நீங்கள் வால்டமோர்ட்டை டார்க் கிளவுட்னே ரெஃபர் பண்ணுறீங்க? டெத் ஈட்டர்ஸ் மட்டும்தான் அவர் அப்படி கூப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹாரி ஸ்னேப்பை பார்த்து சொல்லுவானா. ஸ்னேப் வந்து இப்போ பயங்கரமாக கோவமாக கத்துறதுக்கு அவர் வாயை ஓப்பன் பண்ணுவாரா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரூமை விட்டு வெளியிலேருந்து எங்கேயோ ஒரு உமன் பயங்கரமாக கத்துற சவுண்டு, எக்ஸ்ட்ரீமாக கத்துற சவுண்டு கேட்குமா. ஸ்னேப் பயங்கரமாக ஜெர்க்காகி மேலே பார்ப்பார். ஏன்னா இவங்க வந்து டஞ்சனில் தானே இருக்காங்க, பாதாளத்தில் தானே இருக்காங்க. ஸ்னேப்போட ஆஃபீஸ் அங்கே தானே இருக்கும். ஸோ ஸ்லிதரினோட ஹவுஸும் சரி ஸ்னேப்போட ஆஃபீஸும் சரி அங்கே டஞ்சன்ஸில் தானே இருக்குது. ஸோ அவர் பயங்கரமாக ஷாக் ஆகி மேலே பார்ப்பாரா. சீலிங்கவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார்.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் வேர்டில் அவர் வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பார். கத்துறேன் ஏன்னா பயங்கரமாக சவுண்ட் வரும். ஸோ இவர் ரொம்ப பயந்துருவார்ல. அண்டு வெளியிலேருந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடுற மாதிரியும் கத்திட்டு போகிற மாதிரியும் ஹாரிக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து தான் அவ்வளோ சவுண்டும் வந்துட்டுருக்க மாதிரி ஹாரிக்கு தோணுமா. ஸ்னேப் திரும்பி ஹாரியை பார்ப்பாரு. நீ இங்கே வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அங்கே அன்யூஷுவலாக நடந்துட்டு இருந்துச்சா பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு மேலே அவனும் பார்த்துட்ருப்பானா. பார்த்தா திரும்பவும் அந்த உமனோட வாய்ஸ் வந்து பயங்கரமாக கத்தி கதற சவுண்டு கேட்கும். ஸ்னேப் வேக வேகமாக அவரோட மந்திரக்கோலை எடுத்து ரெடியாக வச்சுட்டு அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போயிடுவார். வேக வேகமாக நடந்து போயிடுவாரா. ஹாரி வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவான். ஆனால் அவனும் வெளியில் வந்துடுவான். ஸ்னேப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனும் வெளியில் வந்துடுவானா. பார்த்தா அந்த பயங்கரமாக கத்துற சவுண்டு வந்து உண்மையாகவே என்ட்ரன்ஸ் ஹாலில் தான் வந்துட்டுருக்கோம். இவங்க அந்த டஞ்சன்ஸ்லேருந்து என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸ் ஏற ஏற சவுண்டு பயங்கரமாக நல்லா கேட்டுட்ருக்கோம். மேலே என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருப்பாங்க. அண்டு கிரேட் ஹால்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் ஓடி வந்துட்டுருப்பாங்க. வெளியில் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக, என்ட்ரன்ஸ் ஹாலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அங்கே டின்னர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. எல்லாருமே வெளில ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஃபுல்லாக அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக சுற்றி நின்றுட்டுருப்பாங்களா. ஹாரி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா ஒரு ரிங்கு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ரவுண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா. ஹாரிக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மயக்க போட்டு விழுகிற மாதிரி, இங்கே நடக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு மயக்கமே வருது அப்படின்ற மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்புறம் தான் ஹாரி ஒரு விஷயத்தையே பார்ப்பான். என்னன்னா அந்த என்ட்ரன்ஸ் ஹாலோட சென்டரில் அந்த மிடில் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி நின்றுட்டுருப்பாங்க. அவங்களோட ஒரு கையில் வந்து அவங்களோட மந்திரக்கோலை வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஒரு கையில் எம்டி ஷெர்ரி பாட்டில் இருக்கும், ஆல்கஹால் இருக்குல்ல. ஸோ அந்த ஷெர்ரி பாட்டிலில் ஃபுல்லாக எம்டியாக இருக்குமா, அதை கையில் வச்சுருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக கோவமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட முடியெலாம் அங்கங்கே நெட்டையாக நின்றுட்டுருக்கும். அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க, அந்த பெரிய கண்ணாடி, அது ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் மேலே ஏறி இருக்கும். அவங்க எக்கச்சக்கமாக ஷால்ஸும் ஸ்கார்ஃப்ஸும் கழுத்தை சுற்றி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் அங்கங்கே தொங்கிட்டுருக்கும். அவங்களுக்கு பக்கத்துலேயே 2 பெரிய ட்ரங்க்கு பட்டி அந்த தரையில் கிடக்குமா. ஒன்று வந்து தலை குப்புறக்க ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அதை யாரோ மேலேருந்து கீழே தூக்கி போட்டிருக்காங்க, வீசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. ட்ரெலாவனி வந்து பயங்கரமாக கோவமாக அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உக்கிரமாக ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப அப்படியே எரிச்சலாக பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹாரி திரும்பி அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு பார்ப்பான். பார்த்தா ட்ரெலாவனி வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அங்கே அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல என்ட்ரன்ஸ் ஹால் கிட்டக்க, அந்த ஸ்டேர் கேஸோட அந்த ஸ்டெப்ஸில் கீழே வந்து ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் நின்றுட்டுருப்பாங்க. அந்த மேலே மார்பிள் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல, அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நின்று பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஹால்லையும் அப்புறம் அந்த ஸ்டெப்ஸில் நின்று பார்க்குறவங்க, கிரேட் ஹால்லேருந்து வந்து சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்களே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருப்பாங்க. அவ்வளோ ஷாக் ஆகி ரொம்ப டெரிஃபைடாக நின்றுட்டுருப்பாங்க. இல்லை அப்படின்னு பயங்கரமாக ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி சரியாக அலறுவாங்க. இது நடக்கலை, இது நடக்கக்கூடாது, இதை நான் நடக்க விட மாட்டேன், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கத்து பயங்கரமாக அலறுவாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு நீங்கள் இவ்வளோ நாளாக ரியலைஸ் பண்ணலையா என்ன அப்படின்னு நல்ல ஒரு மாதிரி ஹை பிச்சுடில் ஒரு கேர்லிஷ் வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். என்னன்னு திரும்பி பார்த்தா அதுவும் ஒரு மாதிரி நக்கலாக இருக்கும். அந்த டோனே ஒரு மாதிரி நக்கலாக இருக்குமா. ஹாரி திரும்பி பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே தானே நின்றுட்டுருப்பாங்க. இப்போ அவங்க நடந்து முன்னாடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வெதர் எப்படி இருக்குன்றதே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ என்னோடய இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை கூடவா நீங்கள் ரியலைஸ் பண்ணலை, அண்ட் கொஞ்சம் கூட எதையுமே இம்ப்ரூவும் பண்ணலை. அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அந்த ஃபேக்கான கேர்லிஷ் வாய்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்ருப்பாங்க. உங்களால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பயங்கரமாக கத்துவாங்களாம். அவங்க கண்ணுலேருந்து தண்ணி இப்போ தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கும். உன்னால் என்னைய வேலையை விட்டு தூக்க முடியாது. நான் இங்கே 16 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஹாக்வர்ட்ஸ் தான் என்னோட உலகமே, என்னோட வீடே இந்த ஹாக்வர்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. இதுதான் உங்கள் வீடா அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் ஒரு மாதிரி நக்கலாக கேட்பாங்களா.
ஹாரிக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜோட அந்த தவளை மாதிரி இருக்கிற முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவங்க முகமே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நக்கலாக கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பயங்கரமாக தேம்பி தேம்பி கதறி கதறி அழுதுட்ருப்பாங்க. 1 ஹவருக்கு முன்னாடி தான் உங்களோட ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஸில் அமைச்சர்கிட்ட வந்து சைன் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா? நீங்கள் எங்களை எம்பாரஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் சொல்லுவாங்களா? ஆனால் அவங்க நின்று நல்லா ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பயங்கரமாக அழுதுட்ருக்கத நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி அங்கே நிற்க முடியாமல் நின்றுட்டு முன்னாடியும் பின்னாடி ஆடிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே நின்றுட்டுருப்பாங்க. இன்னும் வேறு யாரோ அழுதுட்ருக்க மாதிரி ஹாரிக்கு ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்குமா. ஹாரி அவனுக்கு லெஃப்ட் சைடு திரும்பி பார்ப்பான். பார்த்தா லாவெண்டரும் பார்வதியும் ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்ருப்பாங்க. ஆனால் அமைதியாக தான் அழுதுட்ருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தரை ஷோல்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுட்ருப்பாங்க அங்கே ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி அழுகிறத பார்த்துட்டு. இப்போது ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்க இப்போ வேக வேகமாக ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கிட்ட வந்து அவங்க ஷோல்டரில் நல்லா தட்டி கொடுத்து அழுகாத காம் டவுன் சிபில், ஒன்றும் ஆகாது, இந்த உன்னோட மூக்கை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரோப்ஸ்குள்ளேருந்து ஒரு பெரிய ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுத்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கிட்ட கொடுப்பாங்க. நீ ஹாக்வர்ட்ஸ்லேருந்து போகிறதில்ல சிபில் அப்படின்னு அவங்க ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கிட்ட சொல்லுவாங்களா. ஓ ரியலி, அப்படியா ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்னு இப்போ அம்ரிட்ஜ் வந்து நின்றுட்டு நல்லா அவங்களோட டெட்லியான வாய்ஸில் பயங்கர திமிராக பேசுவாங்க. நீங்கள் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான அத்தாரிட்டி என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அது என்னோடது அப்படின்னு ஒரு டீப்பான வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா அங்கே அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்கும்ல, ஓக் மரத்தில் செஞ்ச ஃப்ரண்ட் டோர் இருக்கும்ல, அது ஓப்பன் ஆகும். பார்த்தா அங்கே டம்பிள்டோர் நின்றுட்டுருப்பாரா. இந்த நேரத்தில் கிரவுண்ட்ஸில் டம்பிள்டோர் என்ன பண்ணுறாருன்னு ஹாரிக்கு புரியவே இல்லை. ஆனால் அவர் வந்து நின்று அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு அப்பியரன்ஸே வேறு லெவலில் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் டோருக்கு நடுவில் அவர் நின்றுட்டுருக்குது, பின்னாடி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குமா, அந்த ஒரு அப்பியரன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இப்போ உள்ளுக்குள்ளே நடந்து வந்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி அண்ட் ப்ரொஃபஸர் மெகானகல் நின்றுட்டுருப்பாங்களே அங்கே வந்து நிற்பார். ஓ அது உங்களோட ஸ்டேட்மெண்ட்டா ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக ஒரு மாதிரி எரிச்சலாக டம்பிள்டோரை பார்த்து கேட்பாங்களா. உங்களுக்கு நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னே புரிஞ்சுக்க தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அவங்களோட ரோப்ஸ்குள்ளேருந்து ஒரு பார்ச்மெண்ட் ஸ்க்ரோலை வெளியில் எடுப்பாங்க. இது அமைச்சரே இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்மிசல் ஃபார்மை சைன் போட்டது அண்டர் எஜுகேஷனல் டெக்ரி நம்பர் 23. ஹாக்வர்ட்ஸில் ஹை இன்குஸ்டராக இருக்க என்னால் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கரெக்டாக வராத டீச்சர்ஸை என்னால் வேலையை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. பட் டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி கீழே அழுதுட்ருப்பாங்களே உட்காந்து, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ். ஆஸ் அ ஹை இன்குஸ்டர் உங்களால் என்னோடய டீச்சர்ஸை டிஸ்மிஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த கோட்டைக்குள்ளேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு எந்த அத்தாரிட்டியும் இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜை பார்த்து லைட்டாக கர்டியஸாக பவ் பண்ணிவிட்டு, அந்த பவர் ஸ்டில் ஹெட்மாஸ்டர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி ஹாக்வர்ட்ஸ்லேயே வாழணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இதை கேட்ட உடனே ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி நல்லா கத்தி சிரிச்சிடுவாங்க. அவங்க சிரித்ததில் அவங்களுக்கு விக்கல் வேற வந்துட்டுருக்கோம். இல்லை டம்பிள்டோர், நான் கிளம்பிடுறேன், ஹாக்வர்ட்ஸ்லேருந்து நான் போயிடுறேன், நான் வேற எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி சொல்லுவாங்களா. நோ அப்படின்னு டம்பிள்டோர் ஷார்ப்பாக சொல்லுவார். நீ இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சிபில் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அவர் இப்போ திரும்பி ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து, சிபிலை உங்களால் மேலே எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியுமா ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்னு கேட்பாரா. அஃப்கோர்ஸ், எந்திரி சிபில் போகலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியை எழுப்பிட்டு இருப்பாங்களா. ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் இருக்காங்களா, அவங்களும் இப்போ அந்த க்ரௌடில் நின்றுட்டுருப்பாங்களா, அவங்களும் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட இன்னொன்று ஒரு கையை பிடிச்சி மேலே எழுப்பி விட்டுட்ருப்பாங்களா. 2 பேருமே அம்ரிட்ஜை தாண்டி அந்த மார்பிள் ஸ்டேர்கேஸ் வழியாக ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியை மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கும் இப்போ வேகமாக வந்து ப்ரொஃபஸர் ட்ரெலாவனியோட ட்ரங்க் பெட்டி அங்கே கிடந்ததில் அதை பார்த்து லோக்கோமோட்டர் ட்ரங்க்ஸ் அப்படின்னு மந்திரம் போடுவாரா. அந்த ட்ரங்க் பெட்டி இப்போ பறந்து ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிக்கிட்டே ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி பின்னாடி ஃப்ளோட் ஆகிட்டே போயிட்டுருக்குமா. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் அவங்க பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் அப்படியே கல்லாட்டம் நின்று டம்பிள்டோர் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பார், அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் அப்புறம்
நெக்ஸ்ட் டிவினேஷன் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண உடனே அவங்க எங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க, எந்த ரூமில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் டம்பிள்டோரை பார்த்து கேட்பாங்களா. ஓ, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் ப்ளசண்ட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. யூசி, புது டிவினேஷன் டீச்சரை நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் அண்டு அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க தான் விருப்பப்படுவாங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. என்ன சொன்னீங்க, புது டீச்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அம்பிரிட்ஜ் ஒரு மாதிரி எரிச்சலாக கத்துவாங்களா. உங்களுக்கு நான் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டம்பிள்டோர், அண்டர் எஜுகேஷனல் டெக்ரி நம்பர் 22 அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜை கட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிடுவார். ஹெட் மாஸ்டர்னால் புது டீச்சரை கண்டுபிடிக்க முடியலனா தான் மினிஸ்ட்ரினால் சூட்டபிள் கேண்டிடேட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியும். அண்ட் ஐம் ஹாப்பி டு சே தட் நம்ம ஸ்கூலுக்கான புது டிவினேஷன் டீச்சரை நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். மே ஐ இன்ட்ரடியூஸ் யூ அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. இப்போ உங்களுக்கு சரியான ஷாக்கிங்கான சீன் காத்திருக்குங்க. இதை வந்து நம்ம மூவிஸில் பார்த்துருக்கவே மாட்டோம். அவர் திரும்பி அந்த ஓப்பன் ஆகிருக்கும்ல ஃப்ரண்ட் டோர்ஸ், அந்த ஓக் மரத்தில் செஞ்ச ஃப்ரண்ட் டோர்ஸு, அதை கையை காமிப்பாரா. பார்த்தா அது நைட்டு நேரம்னால, நைட்டு தானே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும், டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ தான் இது நடந்துகிட்ருக்கும். நல்லா இருட்டாக இருக்குமா, அப்படியே மிஸ்டாக ட்ரிஃப்ட் ஆகி வந்துட்டுருக்கோம் அந்த வெளியில் கிரவுண்ட்ஸில் இருந்து. ஹாரிக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நிறைய சத்தமாக கேட்டுட்ருக்கும், அந்த காட்டுக்குள்ளேருந்து வரும்ல சத்தம், அந்த மாதிரி கேட்டுட்ருக்குமா. சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க, இங்கே என்னடா நடக்குதுன்னு. அவங்க எல்லாருமே அந்த டோரவே பார்த்துட்ருப்பாங்களா. அந்த டோருக்கிட்ட நின்றுட்டுருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வழி விட்டு நின்றுட்டுருப்பாங்க, அந்த நியூ கம்மருக்காக வழி விட்டு நின்றுட்டுருப்பாங்களா. பார்த்தா அந்த ஒரு ஃபேஸ் வரும், அந்த மிஸ்டில் ஒரு ஃபேஸ் தெரியும். ஹாரி இதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸை ஆல்ரெடி பார்த்துருக்கான். எங்கன்னா அந்த இருட்டான ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் ஒரு பயங்கரமான நைட் அன்னைக்கு தான் அவன் வந்து அந்த ஃபேஸை பார்த்துருக்கான். அந்த நியூ கம்மர் பார்க்குறதுக்கு அவரோட தலைமுடி வந்து நல்ல வெள்ளையாக நல்லா பிளெண்ட் கலரில் இருக்கும், நல்லா அந்த பொன்னிறமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமா. அவரோட கண்கள் அப்படி ஒரு அழகான வசீகரிக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அவரோட தலையும் அவரோட உடம்பும் ஒரு குதிரையோட உடம்புல ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இதுதான் ஃபிரன்ஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப ஹாப்பியாக பயங்கரமாக இடி விழுந்து ஷாக் ஆகி போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படி நின்றுட்டுருக்கிற அம்பிரிட்ஜை பார்த்து நல்லா ஹாப்பியாக சொல்லுவார். ஐ திங்க் இவர் உங்களுக்கு சூட்டபுளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாரா. இதோட சாப்டர் 26 சீன் அண்ட் அன்ஃபோர்சீன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்காங்க, ஏன்னா எனக்கு வந்து இந்த சாப்டரை ரீட் பண்ணும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் இதை நம்ம மூவிஸில் பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த குதிரை மனிதர் இருக்கார் இல்லையா, ஃபிரன்ஸ், அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஹாரி வந்து அவரை அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் மீட் பண்ணியிருக்கான். அவர் தான் ஹாரியை அந்த மிடில் ஆஃப் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வெளியிலையும் விடுவார். எப்போ ஹாரி வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் காட்டுக்குள்ளே போகும்போதே இவரை பார்த்துருப்பான் இல்லையா. பட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு பேசிக்கலாகவே யாரையுமே பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி இருக்காங்களே மனிதர்களும் இன்னொன்று ஒரு உயிரினமும் சேர்ந்ததாக இருக்காங்களே, லைக் வேர்வூல்ஸ், மனித ஓநாய், அப்புறம் இந்த சென்டார்ஸ், இந்த மாதிரி குதிரை மனிதர்கள், அப்புறம் மெர்மெய்ட்ஸ்லாம் இருக்காங்களே, மெர்மேன், இவங்களெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு எதிராக தான் இவங்க அதிகமாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குதிரை மனிதரையவே வந்து டம்பிள்டோர் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு ஹாக்வர்ட்ஸில் ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ண. ஸோ போக போக எப்படி இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, வேறு லெவலில் இருக்க போது. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 27 தி சென்டார் அண்ட் தி ஸ்னீக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.